In the previous video, we have seen what is the ID selector. Okay, so in this video, just I plan to explain about how the CSS looks for the class attributes. Class attributes எப்படி select ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளால பார்க்கலாம். ஸோ the class attribute அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ which match the element, look for the element with the class attribute as a class name. ஸோ கிளாஸ் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் attribute அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் attributes வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு இருக்கும். கிளாஸ் ஈக்குவலன்ட் டு ஏபிசிடி அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கோம். சே சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம லெட் மீ டேக் an எக்ஸாம்பிள் வித் சம் டிஃப்ரெண்ட் பேராகிராஃப். ஏதோ ஒரு பேராகிராஃப் எடுப்போம். டீப் லேர்னிங் அப்படின்றத எடுப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம இதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் டைம் ஸோ இதை லைவ் பண்ணுறேன். இன்னும் ஸ்டைல் எழுதலை. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு, டாக்குமெண்ட் பேராகிராஃப் கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து இப்போ ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைல் எழுதுகிறப்ப நான் என்ன சிஎஸ்எஸ் எழுதுகிறப்ப நான் வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டைல் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கிளாஸ் attribute யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் attribute அப்படின்றக்கப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can use டாட் பீரியட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், followed by the கிளாஸ் attributeோட வேல்யூ கொடுக்கணும். கிளாஸ் attributeோட வேல்யூ என்ன, ஏபிசிடி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த டிக்ளரேஷனில் இங்கே நீங்கள் வந்து ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா சியான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சியான் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 32 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு, இந்த ஏற்கனவே இந்த இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து சியான் கலரில் இருக்கணும், ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிக்சல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் எய்ம். இப்போது நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் attribute யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கிளாஸ் attributeோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த attributeக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல், whether you are going to make use of the class attribute or ID attribute. எதா இருந்தாலும் இந்த CSS வந்து பார்த்தீங்கன்னா லுக்அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த attributes வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். attribute ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஐடியில் சொல்லியிருக்கேன். என்ன இருக்கும், attributeோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக இது ஒரு ஆஸ்கியாக இருக்கலாம், இல்லை 0 to 9 டிஜிட்ஸாக இருக்கலாம், ஹைஃபன் இஸ் அலவுட், அண்டர்ஸ்கோர் இஸ் அலவுட், யூனிகோட்ஸ் இஸ் அலவுட், இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். சப்போஸ் அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், அப்ளை ஆயிருக்கு. இங்கே கொடுத்தோடனே நான் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இஃப் ஐ ட்ரை டு சேஞ்ச் ஃப்ரம் ஆரஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேஞ்ச்டு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் செலக்டர் அப்படின்றது இந்த இடத்துல டாட் யூஸ் பண்ணுவோம். இதே ஐடி செலக்டர், சப்போஸ் attribute ஐடியா இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இன்ஸ்டெட் ஆஃப் டாட் நான் என்ன பண்ணுறோம், ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டுப்பேன். சேம் அவுட்புட் ஹேஷ் சிம்பிள் போட்டு, பிகாஸ் திஸ் இஸ் நாட் த கிளாஸ் செலக்டர், திஸ் இஸ் ஐடி செலக்டர். இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன யூஸ் பண்ணோம், டாட் யூஸ் பண்ணுறோம். டாட் யூஸ் பண்ணால் தட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஐடியோட வேல்யூ அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த வேலிட் ஐடென்டிஃபையர். இது வேலிட் ஐடென்டிஃபையர் சொல்ல முடியாது. பாருங்கள், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகலை. பாருங்கள், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அப்ளை டு த இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ திஸ் இஸ் நாட் த வேலிட் ஐடென்டிஃபையர். அப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், அப்போ இங்கே நான் ஒரு கேப் சிம்பிள் போட்டால் கரெக்டாகிடுமே சார் அப்படின்னு நினைக்கலாம்.
ஸோ தட் இஸ் நாட் வேலிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்வேலிட். நீங்கள் யூ கேன் யூஸ், அதனால தான் நான் சொன்னேன் அது ஐடென்டிஃபையர் அப்படின்னா இட் ஷுட் பி அண்டர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அண்டர்ஸ்கோர் சிடி இருக்குது. ஸோ அண்டர்ஸ்கோர் இஸ் அலவுடு, ஏபி அண்டர்ஸ்கோர் சிடி இஸ் அலவுட், த ப்ராப்பர்ட்டி வில் பி ப்ராப்பர்லி அப்ளைடு டு த பர்டிகுலர் எலிமெண்ட். அந்த பேராகிராஃப்க்கு அப்ளை ஆயிரும் எது, நம்ம ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும், பிகாஸ் அண்டர்ஸ்கோர் இஸ் அலவுட். ஐஃபன் இஸ் ஆல்சோ அலவுடு. இங்கே பாருங்கள் ஐஃபன் கொடுக்குறேன், ஐஃபன் இஸ் ஆல்சோ அலவுடு. ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் த எக்ஸிக்யூஷன். நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் இஸ் அலவுடு, நியூமெரிக்கல் கேரக்டர் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் 0ன்னு கொடுக்குறேன் ஐடென்டிஃபையர்ஸ், இட்ஸ் அலவுடு. நீங்கள் வேணால் சேஞ்ச் கூட பண்ணி பார்த்துக்கோங்க, சம்திங் சேஞ்ச் கூட பண்ணி பாருங்கள், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையரோட ஸ்டாண்டர்ட். பட் நான் அதர் தேன் திஸ் ஐஃபன் அண்டர்ஸ்கோர் நியூமெரிக்கல்ஸ் இது மாதிரி ஒரு ஆம்பர்சாண்ட் சிம்பிள் வருது, இதெல்லாம் எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், அதர் தேன் த ரூல். அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் எஸ்கேப் பண்ணுமா, இந்த கேரக்டர் எஸ்கேப் பண்ணுமா, அந்த கேரக்டர் போட்டாவே போதும், அதுதான் எஸ்கேப் கேரக்டர். பேக்ஸ்லாஷ்ன்றது இந்த இடத்துல எஸ்கேப் சீக்வன்ஸ். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு பாருங்கள். இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறோம். எங்கே நான் சிஎஸ்எஸ்ல என்ன சொல்கிறேன், ரூல்ஸில் இது ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுக்குறேன். தட்ஸ் மோர் இன்ட்யூட்டிவ்லி நோட்டட் பை த டெவலப்பர் கம்யூனிட்டி. நீங்கள் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும், புரியுதுங்களா? இதை கண்டிப்பாக நோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆம்பர்சாண்ட் கொடுத்துருக்கேன். ஆம்பர்சாண்ட் அப்படின்றது யூ கேனாட் யூஸ் ஆம்பர்சாண்ட் ஓவர் ஹியர். இந்த மாதிரி ஆம்பர்சாண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூ கேனாட் யூஸ், பிகாஸ் இட்ஸ் வயலேட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையருக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண பாருங்கள். த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கேனாட் பி அப்ளைட் டு த பர்டிகுலர் எலிமெண்ட். இந்த பி டேக்கு இந்த டேக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகலை. காரணம் என்னன்னா which does not maintains the standard. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்சாண்ட் கொடுத்துருக்கேன். ஆம்பர்சாண்ட் அப்படின்றது இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அப்ளை ஆகலையா, ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகலையா. அப்போ இந்த கேரக்டர் எஸ்கேப் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும், அது அந்த கேரக்டருக்கு முன்னால் ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஒமிட்டட். சிஎஸ்எஸ் தட்ஸ் த பவர்ஃபுல் ஆஃப் த சிஎஸ்எஸ். கிளியர், புரியுதுங்களா? ஸோ இது எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஐடியா இருந்தாலும் அப்ளை ஆகும். ஐடியா இருக்கப்போ நான் இந்த இடத்துல ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுவேன், ஹேஷ் தான் போடுவேன். ஸோ திஸ் வில் பி அப்ளைக்கபிள் ஃபார் ஆல் த செலக்டர்ஸ். அது எலிமெண்ட் செலக்டராக இருந்தாலும் சரி, கிளாஸ் செலக்டராக இருந்தாலும் சரி, ஐடி செலக்டராக இருந்தாலும் சரி, அட்ரிபியூட் செலக்டர்னு ஒன்று சொல்லுவேன் ஃப்யூச்சரில், அதுக்கும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ எதாக இருந்தாலும் சரி, ஸோ திஸ் வில் பி அப்ளை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த செலக்டர். this here in this place I talked about the standards of the identifier. ஐடென்டிஃபையருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த அதுதான் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சொல்லிட்டேன். அல்ஃபபெட்ஸ், ஆஸ்கி கேரக்டர்ஸ், யூனிகோட்ஸ் அலவுட், யூனிகோட்ஸ் அலவுட், hyphen allowed, underscore allowed, numerical allowed, other than these symbols இந்த மாதிரி இருந்ததுன்னா you can use the backslash. Hope you understand clearly. புரியுதுங்களா? புரியுதா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஐடி செலக்டர் அண்ட் கிளாஸ் செலக்டர் சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து கிளாஸ் செலக்டருக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேஷ் சிம்பிள் just you have to use dot character to get the proper output. Clear? புரியுதா? CSS property apply ஆயிருக்கு. Right?